நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரமே இருக்குது தம்பி. இந்த பாடல் வரிகள் நமக்கு ரொம்ப தெரியும் அப்படின்னா, இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப ஒரு சரித்திர நாயகிகளை உருவாக்கும் நோக்கில் அதற்கு உத்வேகம் கொடுப்பதற்காக குழுமியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நாம யாருமே பொதுவாக அடிமைகளாக இருக்க விரும்புறதில்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அடிமையாக இருக்கோம். எதுக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா போதை. போதை அப்படின்னு சொன்ன உடனே அது குடிச்சிட்டு ரோட்டில் தள்ளாடிட்டு இருப்பாங்க, இல்லை கஞ்சா அந்த மாதிரி பொருட்கள் எடுப்பாங்க. அது மட்டும்தான் போதை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது கிடையாது. எந்த ஒரு பொருளை நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்தணும், இல்லை திரும்ப திரும்ப பார்க்கணும், திரும்ப திரும்ப கேட்கணும், திரும்ப திரும்ப அதை செய்யணும் அப்படின்னு நினைச்சாலே அது என்னதான் போதை தான். அப்படிப்பட்ட போதையில மிக முக்கியமானது, அதாவது சின்னவங்க கூட பெரியவர்கள் வரை, வயதானவர்கள் வரை எல்லாருமே ஒரு சிலந்தி வரையில சிக்கினது மாதிரி சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு போதை தான் ஊடகம். ஊடகம் சொல்லும்போது நம்ம ஊடகம்னா என்ன? நம்மளோட கருத்தை மற்றவர்களுக்கு தெரிவிக்க பயன்படுத்தக்கூடிய எல்லாமே ஊடகம் தான். அது வானொலியா இருக்கலாம், தொலைக்காட்சியா இருக்கலாம், திரைப்படங்களா இருக்கலாம், செய்தித்தாளா இருக்கலாம், எல்லாமே ஊடகம் தான். அதுல முக்கியமா நம்மளை அதிகமா பாதிக்கிறது மொபைல் அப்படிங்கிற ஊடகம். இந்த மொபைல் எடுத்துட்டீங்கன்னா அது நமக்கு ஒரு 6ஆம் விரலாய் மாறிவிட்டது. இன்னைக்கு காலையில அலாரமே அந்த மொபைல்ல தான் அடிக்குது. ராத்திரி தூங்கும் போது நம்ம தலையணைக்கு பக்கத்துல வச்சுட்டு தூங்குறோம். ஸோ காலையில எழுப்புறதும் முதல்ல பார்க்கறது மொபைல் தான், கடைசி பார்க்கறதும் என்னதான் அந்த மொபைல் தான். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையோட ஒத்தி போன ஒன்று தான் இந்த மொபைலாக மாறி போச்சு. ஒரு இடத்துக்கு போயிட்டு மொபைலை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அப்படி ஒரு படபடப்பு. ஐயோ மொபைலை மிஸ் ஆயிட்டு அது எடுத்து கையில கிடைக்கிறது வரைக்கும் நமக்கு ஒரு நிம்மதி இல்லை. அது கிடைச்ச வரைதான் அப்பாடா அப்படின்னு இருக்கும். இதே இது ஒரு மணி பர்ஸ் 1000 ரூபாய்க்கு தொலைஞ்சா கூட இவ்வளோ ஒரு பரான வராது. அவ்வளோ தூரத்துக்கு இந்த மொபைல் ஆனது நம்ம வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சு போச்சு. இந்த மொபைல் எப்படி வந்துச்சு? முதல்ல தூரத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசுறதுக்காக தொலைபேசியை கண்டுபிடிச்சாங்க. சரி, தொலைபேசி ஒரே இடத்துல இருக்குது, நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல நோக்கில் கண்டுபிடிக்கப்பட்டதான் என்னது மொபைல். மொபைல் வந்துச்சு, தூரத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசணும், குறுஞ்செய்தி அனுப்பணும், ஓகே. அதுக்கு பிறகு இணையம் நீ ஒன்று மொபைலோட சேர்ந்தது. அதுதான் மனித குலத்தின் அழிவா ஆரம்பிச்சது. இன்னைக்கு அழிவு தான் சொல்லலாம். நல்லதுக்கு கண்டுபிடிச்ச எல்லாமே நம்ம அழிவு பாதைக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்போ அந்த மொபைல்ல இருந்து இதுலேயும் குறுஞ்செய்தி அனுப்பணும். அந்த மொபைல் மாற்றம் பெற்றது ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படின்னு. அதில் குறுஞ்செய்தி அனுப்பணும், ஃபோன் கால் பண்ணோம். அடுத்தது என்ன இருந்துச்சு? இணையத்தோட சேர்த்து சமூக வலைதளங்களான வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் உள்ள நுழைஞ்சது. இதில் என்ன பண்ணோம்? நேரடியாக முகம் பார்த்து பேச ஆரம்பித்தோம். யார்கிட்ட பேசுகிறோம், எப்படி பேசுகிறோன்னு கூட இல்லை. ராங் நம்பரில் ஒரு மிஸ்ட் கால் கொடுக்குறாங்க, அவங்கள்ட்ட திரும்ப பேசுகிறோம், மெசேஜ் பண்ணுறோம், கண்டினியூஸாக இது போயிட்டே இருக்கு. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமானது. சரியா? அப்போ தவறான உறவுகள் ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் நடக்குது. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புகிறோம். அந்த மெசேஜ் யாருக்கு அனுப்புகிறோம், எப்படி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்ம ஒருக்கா அனுப்பணும். இன்னைக்குள்ள நவீன காலத்தில் அமெரிக்காவில் என்ன நடக்குது, ஜப்பானில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துல நமக்கு மெசேஜ் வந்துடும். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. நம்ம குழந்தைங்க எத்தனை கிளாஸ் படிக்கிறாங்கன்னு கேட்டால் சில பிள்ளைங்களுக்கு பெற்றோருக்கு தெரியாது. இப்போ இந்த ஸ்கூலில் நம்ம ஸ்கூலில் எடுத்துட்டிங்கன்னா 6ஆம் கிளாஸில் 10 செக்ஷன் இருக்குது. உங்கள் பிள்ளைங்க எந்த செக்ஷனில் படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் தெரியாது. சரியா? ஆனால் மொபைலில் புகுந்து விளையாட தெரியும். ஓகேவா? இந்த பழக்கங்களை நம்ம பிள்ளைங்களும் பார்க்குறாங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்லி செய்கிறத விட அவங்க நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கிறத எளிதில் மனதில் பதிஞ்சிருது. சரியா? அவங்க அதிகமாக பார்க்கறது பெற்றோரையும் ஆசிரியர்களையும். அதுலேயும் மொபைல் அப்படிங்கிறது நாங்கள் ஆசிரியர்கள் அளவுக்கு அதிகமாக வகுப்பறையில் பயன்படுத்துறது இல்லை. அது பெற்றோராகிய
நிறைய பார்க்குறாங்க. என்ன பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க, எப்படி பண்ணுறீங்க, எல்லாமே அவங்க பார்க்குறாங்க. சரியா? அடுத்தது இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இப்போ எல்லா பிள்ளைகளும் சரளமாக அவங்களே வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செய்து பெற்றோராகிய நீங்கள் அதை வந்து கவனிங்க. உங்கள் பிள்ளைகிட்ட மொபைல் கொடுக்கும்போது அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் கவனிச்சாலே போதும். அவங்க தவறாக எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம அப்பா அம்மா இதை நம்ம பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே என்ன பண்ண மாட்டாங்க, இதை பண்ண மாட்டாங்க. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க, உடனே என்ன பண்ணுவாங்க, ஃபோன் எடுத்து டக்குன்னு வெளியே ஓடுறாங்க. தயவு செய்து அலோவ் பண்ணாதுங்க. வீட்டில் இருந்து பக்கத்துல இருந்து பேசுவோம், ஃப்ரெண்டு தானம்மா நானும் ஒரு வார்த்தை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பேசுங்க. திரும்ப என்ன பண்ண மாட்டாங்க, எந்த தவறான நம்பர் வந்தால் ஃபோன் திரும்ப வராது, எந்த இவங்களும் எடுத்துட்டு வெளியே ஓட மாட்டாங்க. அப்புறம் இந்த மொபைல் டேட்டா போட்டு கொடுக்குறோம். இந்த இணையம் வழியாக தான் நம்ம எல்லாத்தையுமே பார்க்குறோம், எல்லாமே செய்கிறோம். இந்த உலகளாவிய தகவல் படி இந்த இணையத்தில் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் 70% டேட்டா வந்து ஆபாச படங்களை பார்ப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். இதை வந்து சின்ன பிள்ளைங்க மட்டும்தான் இல்லை, பெற்றோராகிய எல்லாரும் தான் எல்லா இதுலேயும் பார்க்கக்கூடியது உலகளாவிய கணக்கெடுப்பு. ஸோ பெற்றோரே, நம்ம பிள்ளைங்க மொபைலில் என்ன பார்க்குறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கவனிச்சாலே போதும், அவங்க திரும்ப அந்த தவற செய்ய மாட்டாங்க. சரி, ஒரு சின்ன வீடியோ இருக்கு, அது பாருங்க. பருவங்கள் 1 to 3 வயசு வரை, அப்புறம் 4 to 12 வயது வரை, 12க்கு பிறகு 13 வயசுலேருந்து இந்த 1 முதல் 3 வயது வரை குழந்தைகளுக்கு நம்ம அன்பு அரவணைப்பு மட்டும்தான் கொடுக்கணும். அவங்களுக்கு நம்ம இருக்கிறோம், நம்ம அவங்க கூடவே இருக்கிறோங்கிற உணர்வை மட்டும் கொடுக்கணும். அந்த 4 to 12 வயது வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கணும். முக்கியமாக ஒழுக்கம், நம்ம இப்படி தான் வாழணும், இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். அவங்க செய்கிற தவறுன்னு சொல்லி காட்டணும். அது மிக மிக முக்கியம், ஒழுக்கம். அதே மாதிரி அவங்க செய்யக்கூடிய தவறுன்னு சொல்லி காட்டணும். அந்த ரெண்டே நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா பிள்ளைங்க கரெக்டாக வளருவாங்க. 13வது வயதிலிருந்து நம்ம 1 to 12 வயசு வரை என்ன அந்த பிள்ளைங்களுக்கு விதைச்சோமோ அதோட அறுவடை நமக்கு கிடைக்கும். 13வது வயசுலேருந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. சரியா? அதனால இந்த வயசு கரெக்டாக 12 வயசு வரை தான் பொதுவாக குழந்தைங்க உள்ளவங்க இருக்கீங்க. இந்த வயது வரை நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க. தப்பு செய்யும் போது நீ செய்யறது தப்பு, இப்படி சரியா செய்யணும்னு சொல்லிக் கொடுங்க. அடுத்தது, நம்ம வீட்டில் இருக்கும்போது மற்றவங்கள மரியாதையாக பேச சொல்லிக் கொடுங்க. இப்போ பிள்ளைங்கள்ட்டெல்லாம் மரியாதைங்கிறது வந்து அப்படின்னா என்னன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கீழே போயிடுச்சு. அவா இவா, அவா வாரா, ஒரு ஆசிரியர் வரும்போது கூட அவா நான் வந்துட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைங்க இருக்காங்க. சரியா? தயவு செய்து மற்றவர்களையும் சரி பிள்ளைங்களையும் வீட்டில் இருக்கிறவங்களையும் மரியாதையாக பேசுங்க, மரியாதையாக கற்றுக் கொடுங்க. பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு முன் உதாரணமாக இருங்க. முக்கியமாக அவங்களுக்கு முன்னாடி சண்டை போடாதுங்க. மன வருத்தங்கள் இருந்தால் கூட அவங்க இல்லாத போது பேசித்தீருங்க. அவங்களுக்கு முன்னாடி சண்டை போடும்போது அவங்க மிக அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க. அடுத்தது, டீச்சர் சொன்ன மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு பிள்ளைங்கள்ட்ட பேசுங்க. அவங்க அதை எதிர்பார்க்குறாங்க. நேற்று கூட ஒரு மாணவி, நான் ஒரு லெட்டர் எழுதி கேட்டிருந்தேன். அதில் வந்து ஹைப்பர் ஆக்டிவ் அந்த மாதிரி என்ன சேட்டை பண்ணுறேன் அப்படிலாம் எழுதியிருந்தா. அவளை தனியாக கூப்பிட்டு கேட்கும்போது அழுறா. அப்படி அழுதுட்டு சொல்கிறா, டீச்சர் என்கிட்ட வீட்டில் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க அம்மா வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க, அப்பா பாட்டி கூட இருக்கா, தம்பி வந்து செய்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஆனால் நான் செய்கிறதுக்கு எல்லாமே திட்டுறாங்க. என்கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஸ்கூலில் என்ன நடந்துன்னு நான் சொல்கிறதுக்கு ஆசையாக போகிறேன், ஆனால் கேட்க ஆள் இல்லை. அவ்வளோ அழுறா. தயவு செய்து பிள்ளைங்கள்ட்ட பேசுங்க. ஸ்கூலில் என்ன நடந்துன்னு கேளுங்க. உங்களுக்கு புரிஞ்சோ புரியலையோ அவங்க சொல்கிறத கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. அடுத்தது, நம்ம வந்து இப்போ நினைக்கிற நாம தான் பிள்ளைங்களை வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நிறைய வீட்டில் என்ன நடக்குதுன்னா பிள்ளைங்க தான் பெற்றோரை வளர்த்துட்டு இருக்காங்க.
நீங்க இதை செய்யுங்க, நீங்க அதை செய்யுங்க, நீங்க அப்படி செய்யணும், நீங்க இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் நம்மளை கைட் பண்றாங்க. அந்த நிலை மாறி பெற்றோர் பிள்ளைங்களுக்கு எது நல்லதுன்னு சொல்லி கொடுத்து பெற்றோர் தான் பிள்ளைங்களை வளர்க்கணும். அடுத்தது அவங்கள வந்து ஏதாவது ஒரு தனித்திறமையில வளர்த்து எடுக்கணும். படிப்பு தவிர ஒரு தனித்திறமையில வளர்க்கும் போது அவங்க அதுல வந்து அவங்க கவனத்தை நல்லா செலுத்துவாங்க. இப்போ ஒரு மொபைல் பார்க்கணும்னா கூட அவங்க தனித்திறமையோட தொடர்புடையதா பாரு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கும்போது அவங்க அதை பார்க்க வாய்ப்பு இருக்கு. அதனால மொபைல் இப்போ பார்க்க முடியாதுன்னு எந்த குழந்தையும் நம்ம சொல்ல முடியாது. அவ பார்த்துதான் ஆவா. அதை என்ன மாற்று வழியா இப்படி பயன்படுத்தலாம். அவளை இப்போ நல்ல டிராயிங் வரைகிறானா அது எப்படி வரையலாம், அந்த நுணுக்கத்தை அதில் பார்க்கலாம். இந்த மாதிரி உள்ளதை நம்ம கைட் பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா அவங்க அதிலே வளருவாங்க. அது போக ஒருவேளை அவங்க வீடியோ வேற எதுவும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது நமக்கு தான். அதை பார்த்துட்டு அதில் கேள்வி கேளுங்க. இந்த வீடியோ யாருக்காண்டி, இந்த வீடியோனால எனக்கு ஏதாவது நன்மை உண்டா, இல்லை இந்த வீடியோ வந்து யாருக்காக தயாரிக்கப்பட்டது, அதை எப்படி தயாரிச்சாங்க, என்ன நோக்கத்துக்காக அதை செய்யறாங்க, அது எனக்கு ஏதாவது பயன் உண்டா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. அது பயன் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணுங்க. தொடர்ந்து அதே மாதிரி வீடியோக்கெல்லாம் பார்க்கறத அவாய்ட் பண்ணுங்க. அதே பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. அவ ஒன்று பார்க்கும்போது இல்லை ஒன்று கேட்கும்போது வாங்கி கொடுக்க கேட்கும்போது பிள்ளைகிட்ட சொல்லுங்க, இது உனக்கு தேவையா, இது வந்து உனக்கு இதனால உனக்கு ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயன் இருந்தா மட்டும் அதை செய்ய அலோவ் பண்ணுங்க. இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ண சொல்லுங்க. அது மாதிரி நிறைய நோன்பு வகைகள் இருக்கு. அதே மாதிரி ஊடக நோன்பை நம்ம புதுசா பயன்படுத்தலாம். அதாவது வாரத்துல ஒரு நாள் எந்த போனும் அட்டன் பண்ண மாட்டேன், எதுவுமே போனே தொடாம நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு கருத்தை நம்ம செய்யலாம். ஒரு சிலர் பயன்படுத்திட்டு இருக்காங்க, அதை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. வாரத்துல ஒரு நாள், அதே மாதிரி ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் போனை வந்து ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த 1 மணி நேரமும் போனே பார்க்க மாட்டேன், போன் வரட்டு மெசேஜ் வரட்டு என்னன்னு செய்யுது, அந்த போனே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணலாம். இது ஒரு முயற்சி. இப்போ இதை பார்க்கும்போது குழந்தைகளுக்கும் அப்போ அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிறது மனசுல படும். அதே மாதிரி சாப்பிடும்போது பிள்ளைகளோட இணைந்து சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நைட்டு தான் மேக்சிமம் இருக்கும் டைம். அந்த நைட் டைம் பிள்ளைங்களோட சேர்ந்து சாப்பிடுங்க. அந்த டைம்லயும் மொபைலோ டிவியோ பார்க்காதுங்க. சாப்பிடும்போது பிள்ளைங்கள் கூட பேசி என்ன நடந்து, மற்ற டைம் கேட்க நேரம் இல்லைனா கூட அந்த நேரம் கேட்கலாம், என்ன நடந்து எப்படி நடந்துன்னு சொல்லி கேட்டு அவங்களோட இணைந்து சாப்பிடுங்க. அவங்களோட கருத்தையும் கேளுங்க. அது மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு கூட எப்பவும் உடல் இருக்கிறோம் அப்படிங்கிற கருத்தை அவங்களுக்கு சொல்லுங்க, புரிய வைங்க. சரியா? அதே மாதிரி பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு கூட்டிட்டு போங்க. ஒரு கார்டன் கூட்டிட்டு போகலாம், ஒரு பார்க் கூட்டிட்டு போகலாம். அங்கே இருக்கக்கூடிய இயற்கையோடு அந்த இயற்கையை பற்றியும் சொல்லிக் கொடுங்க. அதை எப்படி ரசிக்கிறது அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தா அவங்க அந்த எப்பவுமே மீடியா அந்த மொபைல் பார்க்கணும் அந்த எண்ணங்கள்ல இருந்து கொஞ்சம் விடுபட்டு வெளியில வருவாங்க. நம்மளுக்கும் ஃப்ரீயா இருக்கும், பிள்ளைங்களுக்கும் ஃப்ரீயா இருக்கும். சரியா? இதெல்லாம் வந்து என்னுடைய கருத்துக்கள். உங்களால் ஏற்று சிறிது சிறிதா ஃபாலோ பண்ணுங்க. வாய்ப்புக்கு நன்றி. ஊடக தாக்குதல் பற்றி எடுத்துரைத்த எம் ஆசிரியர்களுக்கு நன்றி. உயர்நிலை கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருந்து மாணவர்களை நல்வழிப்படுத்துபவர் அருட்தந்தை ராபின்சன் அவர்கள். அருட்தந்தை அவர்களை தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம்.